ஹாய் மக்களே! நியூ இயர் மினி விலாக் பார்த்துடலாங்களா? காலையில எந்திரிச்சு இது வந்து நான் வந்து கோலம் போட்டிருக்கேங்க. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நம்மளோட வாசல் வந்து கொஞ்சம் சொத்தையா இருக்கனால வந்து சரியா கோலம் போட முடியலைங்க. பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிருவோங்க. ரெடி பண்ணிட்டு அப்ப காமிக்கிறோம். இப்ப இருந்ததுக்கு அப்ப இருக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சதையும் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபன் செய்யலாம் அப்படின்னு இட்லிக்கு தக்காளி வணக்கி விட்டுட்டு சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி என் தங்கச்சி எல்லாம் வந்துட்டு நியூ இயர் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் விஷ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து கரெக்ட்டா வந்து ஒரு 12 மணி இருக்குங்க. நியூ இயர் பொறக்கிற அன்னைக்கு 12 மணிக்கு வந்து கரண்ட் போனது. அடுத்த நாள் தான் கரண்ட் வந்துச்சு. ஏன்னா வந்து ஈபி கால் பண்ணி நாங்க சொன்னோம். காலைல எந்திரிச்சு தான் அவங்க வந்ததையும் வந்து பார்த்து குடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு, சாப்பிட்டு நானும் மாமாவும் வந்து கோயிலுக்கு போயிட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். எப்பவுமே போற கரையூர் நீலம்பூர் காளியம்மனுக்கு தான் போனோம். அங்க நம்மளோட ஃபேமிலிஸ் நெறைய பேர் இருந்தாங்க, பேசினாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வரையில மாமா வந்து பேக்கரி போய் ஸ்நாக்ஸ்லாம் பசங்களுக்கு வாங்கிட்டு, இவரு வந்து வேணுங்கிறத சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டாரு. மாமாட்ட புடிச்ச ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, தான் எது சாப்பிட்டாலும் தம்பிங்க கேட்டாலோ கேட்கலினாலும் வந்து வாங்கிட்டு போணும், பொக்குன்னு போயிருவானுங்க. வீட்டுக்கு போனதையும் வந்து என்ன வாங்கிட்டு வந்தான்னு பார்ப்பானுங்க. அதனால வந்து எப்பவுமே வந்து நான் சொல்ல மாட்டேன். அவரே வந்து வாங்கிட்டு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து திருநீர் தம்பிக்குலாம் குடுத்துட்டு, அத்தைக்கு வந்து குடுத்து வச்சுக்க சொன்னேன். பெரியவர் வந்து வெளிய விளையாட போயிட்டாரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் திருநீர் வச்சுக்க சொல்லி அவர்கிட்டயும் குடுத்து அவரு வந்து வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மதியானம் வந்து லஞ்ச் தாங்க. மதியானம் நான்வெஜ் செய்யலைங்க. ஏன்னா மார்கழி இல்லைங்களா? அதில வந்து சாப்பாடு, ரசம் அத்தை வச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சொரக்காயில பஜ்ஜி போட்டு, நாங்க வந்துட்டு சொரக்கா வதக்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டு, அந்த நியூ இயர் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சுங்க. கோலம் போடும்போது செருப்பு போட்டு நான் கோலம் போட்டேன். நோட் பண்ணிவிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில சொல்லுவீங்க செருப்பு போடக்கூடாதுன்னு. கால் வெடிப்பு எனக்கு வந்து புண்ணா இருக்குங்க. மண்ணெல்லாம் உள்ளே போச்சுன்னா எனக்கு பயங்கரமா எரிச்சல் ஆயிக்கும். இந்த பனிக்காலம் வந்தா எனக்கு சேராதுங்க. உங்களுக்கு இப்படியான்னு சொல்லிட்டு சொல்லுங்க.